நான் இந்த வீடியோல ரீசென்ட்டா பண்ண வால் ப்ராஜெக்ட் பத்தி தான் பேச போறேன். ப்ராஜெக்ட் பத்தி இல்ல, கிளையண்ட் பத்தி. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நியூவா ஓப்பன் பண்ண போற கெஃபேக்கு தான் நான் ரீசென்ட்டா வால் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். விச் இஸ் லொகேட்டட் இன் பெசன்ட் நகர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டோட்டலா ஒரு 2 டேஸ் பண்ணியிருப்போம். லிட்ரலி செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஒரு ப்ராஜெக்ட்க்கு அந்த ஃபீலே இல்ல. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போனா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு என்ஜாயபிளா இருந்தது. 3 வேளை சோறுலாம் இல்ல. 6 வேளை சோறு, ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அம்மா, என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. ஈவன் ஸ்மால் டேப்லெட்டா இருந்தா கூட, அடிக்கிற வெயில்னு கூட பார்க்காம வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு நீங்க கேட்கலாம். ஆனா எனக்கு இது பெரிய விஷயம் தான். அப்புறம் வீடியோ எடுத்து குடுத்தாங்க. ஈவன் கிளம்புறப்போ எல்லாமே எங்களுக்கு பேக் பண்ணி குடுத்தாங்க. ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கலாம் கொஞ்ச நேரம் வேணா ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளையண்ட்டே களத்துல இறங்கி வால் அவுட் பண்ணது தான். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. கிளையண்ட் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் என் டீமும் அப்படியே பீச் வியூ பார்த்துக்கிட்டு ஒரு லெமன் ஜூஸும் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொன்னேன். நான்லாம் பேட் எடுத்தாலே 6 தான் அடிப்பேன்ட்டு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். பேட்டை வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிச்ச ஃபர்ஸ்ட் பாலே கிளையண்டோட மண்டை மேல தான். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில நொட்டிடும்னா நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸோ இந்த காய்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணதே இந்த அளவுக்கு வைபா இருக்குன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கெஃபே ஓப்பன் பண்றாங்கன்னா, அந்த கெஃபே எந்த அளவுக்கு வைபா இருக்கும். நான் இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி பண்ணேன்ற அவுட்புட்டும், இந்த கெஃபே எப்போ ஓப்பன் பண்றாங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் போகுதுன்றதையும் என்னோட பார்ட் 2 வீடியோல நான் போடுறேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மெயின் திங், உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு கிளையண்ட் இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.